ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். உன்னை எல்லா கண்ணும் இந்த அழகான மொட்டு மாதிரி மலர போகுது ரோஷினி. தம்பி, ஆமா இவர் யாரு? வேணா ப்ளீஸ். ஹலோ, வலிமையில வெளி வச்சு காட்டிக்க. என்னோட தேவதை இன்னும் வரல என்ன பார்க்க. எங்க இருக்க ரோஷினி? அண்ணா என்ன சொன்னாரு? அவருக்கு ஹெல்ப் பண்ணா நான் வேண்ட போறேன். இல்ல சாரா, அவரு சுகர் எங்க இருக்குன்னு கேட்குறாரு. முன்பே வா என் அன்பே வா, ஊரேவா என் உயிரேவா, கொஞ்சம் சீக்கிரமா. காண்டாமி, அது சுகர் டேபிளுக்கு கீழே கொஞ்சம் பாருங்க. டேபிளுக்கு கீழே இருக்கிறியா? உங்களுக்கு சுகர் கிடைச்சுதா? நீ அங்க சார ரூம்ல தானே இருக்க, எங்க எப்படி இப்ப? இங்க பாருங்க, நல்ல விஷயங்கள் எப்பவும் காத்திக்கிறதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இதுக்கு மேல எவ்வளவு பொறுமையாஇருக்கிறது ரோஷினி? இவ்வளவு நாளா பொறுமையா தானே இருக்கு. ஓகே பாய், see you later alligator. Yes, afterward crocodile. ஓகே பாய். அவருக்கு சுகர் கிடைச்சிருச்சா? அவருக்கு இப்போ சுகர் கிடைச்சிருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிடும் பாருங்களேன். சாரா, ஓ அண்ணி. நீ ஆசைப்படுறது எப்பவுமே நடக்காது ரோஷினி. நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். நான் உனக்கு என்ன காட்ட போறேனோ அதை மட்டும்தான் நீ இப்ப பாப்ப. பொய்யா நீ உன்னை பார்த்தா கூட அது உனக்கு உண்மையா தான் தெரியும். நீ சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. உன் கையில என்ன கீ காட்டு. எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுல இருந்து எதையும் திருடிட்டு போற. மரியாதையா காட்டு. நீ எதையும் எடுத்துட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுவும் இல்ல, அவ்வளவு இதுக்கு மறைக்கிற? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன் இல்ல. நீ எதையும் திருடிக்க, நீ நல்லவ கிடையாது. போதும் நிறுத்துங்க சமந்தி. எதுக்கு என் மேல வீணா பழி போடுறீங்க? அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன அப்படி கூப்பிடாத. இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ரோட்ல கிடக்குற குப்பை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதை உடனே நம்ம வெளியே தூக்கி போட்டுடணும். நில்லுங்கம்மா, பிளீஸ் நில்லுங்க. கடவுள் நோஸ் பெஸ்ட். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏண்ட அம்மா எப்பவும் தப்பு பண்ண மாட்டாங்க. ரோஷினி, என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆயிக்க? தம்பி, உங்க அம்மா என் அம்மா மேல திருட்டு பழிய போட்டிக்காங்க. எங்களுக்கு நடுவுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானும் என் அம்மாவும் இந்த சொத்துக்காக தான் இங்க வந்துக்கோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரோஷினி, நீ என்னம்மா சொல்லிட்டீங்க? நான் உன் அம்மா கிட்ட சும்மா பேசிட்டு தானே இல்ல. இவங்க இந்த மேகசின் இந்த போட்டோ எனக்கு காட்டினாங்க, அவ்வளவுதான். அத்தானே சம்பந்தி. சம்பந்தி எதுக்காக என்ன அவமானப்படுத்த போறாங்க? நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப நீங்க ஏமா இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா உங்களை யாரும் பயம் பூர்த்திக்காங்க. கடவுள் நோஸ் பெஸ்ட். என் அம்மா அவமானப்படுறதை என்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அம்மா, என்னால உங்களுக்கு துணை அழிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு துணை அழிப்பேன். ஒருவேளை நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா நானும் உங்க கூட இந்த வீட்டை விட்டு வந்துடுறேன். ரோஷினி, நீ இப்ப எதுக்காக இப்பெல்லாம் பேசுற? ஏன்னா உங்க அம்மா என் அம்மாவை இன்சல்ட் பண்ணாங்க. என் அம்மா பயந்து போய் உண்மையை மறைக்கிறாங்க. நீ என்னம்மா சொல்லிட்டீங்க? சம்மந்தி என்ன அவங்க சிஸ்டரை நினைக்கிறாங்க. அவங்க என் கூட நல்லா பழகுறாங்க. ஆமா, நீங்க? ரோஷினி, ரோஷினி. ஆமன், எல்லா ரூம்க்கு கூட்டிட்டு போ. பாட்டி, ரோஷினி கண் முழிச்சிட்டா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரியலையே. அவ இந்த மாதிரி பேசினா இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையப்பா. ஆமன், நான் மாயம்மா கிட்ட பேசினேன். கபீர் இதுக்கு முன்னால ரோஷினியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணா இல்லையா, அதோட பாதிப்பு இப்ப கூட ரோஷினிக்கு இருக்கலான்னு சொன்னாங்க. அதுல இருந்து முழுசா வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. ரீசன் எதுவா இருந்தாலும் சரி பாட்டி, நான் ரோஷினியை ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணுவேன். ரோஷினி, ஆமா, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். இப்ப நீ எப்படி மாய்க்க? ஆமா, கடவுள் நோஸ் பெஸ்ட். நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? எனக்கு தெரியுமா. நீங்க மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா உங்க மகன லைஃப்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லித்தானே போய் சொன்னீங்க. உண்மையை நீங்க மறைச்சிட்டீங்கம்மா, அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரோஷினி, நீங்க என்னப்பா பேசுறீங்க?
இல்லை, எதுக்காக அவங்க காரணமே இல்லாமல் என்னை அவமானப்பட்டணும்? அம்மா, நீங்கள் எனக்காக அவமானத்தை தாங்கிக்கிடணும்னு அவசியமே இல்லை. இங்கே பாருமா, நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு. நீங்கள் இப்போ எதுக்கு எனக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு எதுவும் ஆகலை, நான் எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? ஓகே, அப்போ இது எத்தனை விரல்னு சொல்லு. இப்போ எதுக்குமா என்கிட்ட விரலாக காட்டி இது எத்தனை விரல்னு கேட்குறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவும் ஆகலை. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? கடவுள் நோஸ் பெஸ்ட். இதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி யாரும் என்ன ட்ரீட் பண்ணாங்க. அப்படி பண்ணால் உங்களோட ஹாப்பினஸை நான் பஞ்சர் பண்ணிடுவேன். காந்தம்மி, என்னை பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா? இல்லை ரோஷினி, ஆனால் கீழே நடந்த விஷயத்த என் கண்ணால் நானே பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரியல, என் அம்மாவும் உங்கள் அம்மாவும் எதுக்காக போய் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் காந்தாம்பி, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் ரோஷினி. ஆனால் நான் 2 பேருக்கிட்டையும் கீழே பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேருமே எதுவுமே நடக்குதுன்னு தான் சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நான் போய் சொல்கிறேன்னா? இல்லை ரோஷினி, நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையை சொன்னதா நீங்கள் இப்போ சொன்னீங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று நான் போய் சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு பைத்தியம். இல்லை ரோஷினி, நீ போய் சொல்ல முடியல, நீ பைத்தியமும் இல்லை. மாயமா என்ன சொன்னாங்கன்னா, கபில் உன்னை மைண்டை கண்ட்ரோல் பண்ணதால ஸோ இப்படி நடக்கிறதுலாம் என் மைண்ட் ஒழுங்காக வேலை செய்யலையா? இல்லை, மற்றவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் என் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கணும்ல. கதவை மாற்று ரோஷினி. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. என்னை விட ஒன்று தான் நான் அதிகம் நம்புகிறேன். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் தான் நம்பல. 2 பேரும் அப்படி எதுவும் நடக்குதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ நான் தான் அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டேனா? கபிட மேஜிக் பவரால் நான் பைத்தியமாகிட்டேனா என்ன? இல்லைன்னா நடக்காத விஷயத்த நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்குதுங்க? காரணமே நான் நிஜமாவே பைத்தியமாகிட்டேனா? ரோஷினி, எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை சரி பண்ணலாம். ரோஷினி, உனக்கு ஃபீவர் இருக்கி, ஃபர்ஸ்ட் என் கூட வா. காந்தம்பி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கி. நான் நிஜமாவே பைத்தியமாகிட்டேனா? ஃபர்ஸ்ட் நீ படுத்துக்கோ. நீ பயப்படாம இரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஓ நோ, என்னாச்சு? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதா இருந்துச்சுல? ஐயோ, உனக்கு ஃபீவர் அடிக்குது, நிறைய விஷயத்த மறந்துடுற. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நான் ஃபீக்கல. ஏன் மறக்கணும்? நீங்கள் என்ன வச்சிங்க? என் லவ் ஸ்டோரியில் அழுதிக்கிறது, சோகமாக இருக்கிறது, இதை மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? என் லைஃப்பில் ரொமான்ஸும் இருக்கணும்ல. என் வைஃப் என்கிட்ட இப்படிலாம் பேசுவான்னு நான் எப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. நானும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பேசிட்டு மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் கிடைப்பான்னு நினைக்கவே இல்லை. அப்படியா? அப்படிதான். காதல் வரதுக்கு முன்னால் காய்ச்சல் வந்தால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்? ஓகே, நீ இப்போ நிம்மதியாக நல்லா படுத்து தூங்கு. குட் நைட். ஹஸ்பண்ட் அம்மா வைஃப்ட அம்மாவை இன்சல்ட் பண்ணுறது வேர்ல்டில் ரியலாக நடக்கிற இன்சிடென்ட். நீ என்னண்டா இந்த ரியல் விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்கிற? நீ இமேஜின் பண்ணிக்கன்னு சொல்கிற? எக்ஸாக்ட்லி, இதுதான் என் பாயிண்ட் பாரா. இதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை எனக்கு பிரைன் கொலாப்ஸ் ஆகிட்டா? நடக்கிறது ஒன்றாக்கி எனக்கு தெரிகிறது ஒன்றாக்கி என் கண்ணால் பார்க்குறது, என் மைண்ட் சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் நம்ப முடியல. ரோஷினி, ரோஷினி, பாட்டி, ரோஷினி எங்க? ரோஷினி ஃபராவை பார்க்க போயிட்டுக்கா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. ஓகே. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுப்பா. அவங்க 2 பேரோட மேரேஜ் சடங்குலாம் ஒன்றும் நடக்காமல் மற்றவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்ததால இப்படிலாம் தப்பாக நடக்குதோன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த மேரேஜ் மறுபடியும் நடந்தால் நல்லா இருக்கும், எல்லா சடங்குகளோட, எல்லாரோட ஆசீர்வாதத்தோட. அது பாட்டி, நீங்கள் என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க. ப்ளீஸ் மாப்பிள்ள, நானும் என்னோட பொண்ணுடைய கல்யாணத்தை என் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். இது தான் நான் இணைஞ்ச உறவு. அதுக்கு எங்களுக்கு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்போவும் கிடைச்சிட்டு. ஸோ மற்றவங்களுக்கு இதை காட்டுறதுக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ப்ளீஸ். ஆமன், ரோஷினி இப்போ எப்படி இருக்கா? நேற்று வித்தியாசமாக பிஹேவ் பண்ணல, அதான் கேட்குறேன். இப்போ நல்லா இருக்காமா? ஃபராவை பார்க்க போயிட்டுக்கா. ஒருவேளை மாயமாவளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, நீங்கள் 2 பேரும் அதிகமாக யோசிக்காதீங்க. மாயமா சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். இது ரகசியம் மாய மந்திரம். இதை நான் சிறந்த முறையில் நான் பண்ணுறேன். இதில் ஏண்ட மந்திர சக்தியும் இருக்கு, யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது.
என்னாச்சு ரோஷினி? உனக்கு நடக்கிறத பற்றி இந்த ஜின் புக்கில் இல்லை, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. நடக்காத விஷயங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இது எப்படி முடியும்? ஒருவேளை இதை கபல் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அவன் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணான் இல்லையா, இப்போ கூட அந்த மாதிரி அவன் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறேன். ரோஷினி, இதை கூடி இந்த ரிங்கை போட்டுக்கோ. உனக்கு பக்கத்தில் யாராவது மந்திர சக்தியை பயன்படுத்தினா இந்த ரிங் க்ளோவாக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ரிங்கை உன்ட வழியாக வச்சுக்கோ. இந்த ரிங் எந்த இடத்த காட்டுதோ அங்கே தான் யாரும் மெஜிக்கை யூஸ் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். பாட்டி, நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். பட் இதை ரோஷினிகிட்ட கொஞ்சம் பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவள் சொல்கிற எல்லா விஷயமும் இமேஜினேஷன் தானே அவளுக்கு தெரிஞ்சா அவள் ரொம்ப உடஞ்சி போய்டுவா. ரோஷினியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கா? ஆமாம் பாட்டி, நேற்று நைட் நான் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் சொன்ன விஷயத்த அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க? ரோஷினி, நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பேசலை. காட்டாம அப்போ நான் இப்போ பைத்தியமாகிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ரோஷினி, நீ கோவப்படாதம்மா. உன் மேலே இருக்கிற கவலையில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று நைட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அதை தான் நான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு பின்னால் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் நேற்று நைட்டு நீங்கள் எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு ரோஷினி. என்னை விட உன்னை தான் நான் ரொம்ப நம்புறேன். அப்படின்னா காட்டாமிக்கும் எனக்கும் இடையில யாரோ ப்ராப்ளமை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் விளையாட தெரியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் நல்லா விளையாட தெரியும். நீ என்னம்மா யோசிட்டீங்க? நீ நல்லா இருக்கல? கடவுள் நோஸ் பெஸ்ட் காட்டம்பி. நேற்று நீங்கள் என்கிட்ட பெஸ்ட் ஹஸ்பண்ட் மாதிரி வாழ்ந்துக்கிட்டீங்க. ரோஷினி, நேற்று வரைக்கும் நீங்கள் வேர்ல்டுலே பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மா சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டீங்கல்ல? எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லை ரோஷினி, நான் பைத்தியம் கிடையாது. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் பைத்தியம் கிடையாது. கான் தம்பி மெஜிக்கை யூஸ் பண்ணல, நானும் யூஸ் பண்ணல. அப்போ யார் யூஸ் பண்ணுறது? கான் தம்பி, நீங்கள் இப்போ எதுக்காக இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. நான் பைத்தியம் கிடையாது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படின்னா இதெல்லாம் பிரமையா? உண்மையிலேயே கான் தம்பியும் பாட்டியும் இந்த இடத்துல இல்லையா? யாரும் என்ன பைத்தியமாக்க ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா நம்ம 2 பேரையும் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. கான் தம்பி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்காதீங்க. ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிடுவீங்க. உங்களால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. கான் தம்பி, ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அம்மா,